வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் தாய்லாந்து, இந்தோனேஷியா இப்படி உலகம் ஃபுல்லாகவே வந்து இந்த பாடல் வந்து இப்போது வைரல் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதை அந்த அண்ணனை பார்த்தியா, அப்பாவை கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு லிரிக்ஸ் அவங்க விருப்பத்துக்கு போடுறாங்க. அதே மாதிரி அந்த பாடல் வந்து சில பேர் தாய்லாந்துலேருந்து வந்த பாடல் அப்படிங்கிறாங்க, சில பேர் இந்தோனேஷியாவில் உள்ள பாடல், சில பேர் என்ன சொல்கிறாங்க, இன்னும் மலேசியா மொழி அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த காணொலி பார்க்குறோம்ல, இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, ஒரு லேடி வந்து பாடுறாங்க அண்ணனை பாத்தியான்னு சொல்லிட்டு. அந்த பாடல் வந்து உண்மையிலே இந்தோனேஷியா பாடல் தான். அது வந்து இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட் ஷோன்னு நினைக்கிறேன். அது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போஸ்டரை பார்க்கலாம். பெர்கா டேலண்டோட அந்த மாதிரி இருக்கும் இந்தோனேஷியா மொழியில். அந்த யூடியூப் சேனலில் போய் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த பாடலை வந்து அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, 40 லட்சம் வியூஸ். ஸோ அது வந்து இந்தோனேஷியன் பாடல் தான். ஆனால் அந்த பாட்டோட தொடக்கத்தில் வருது இல்லை, அண்ணனை பாத்தியா, அப்பாக்கிட்ட கேட்டியா அப்படிங்கிற மாதிரி வருது இல்லை, அந்த 2 வரிகள் மட்டும் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியன் மொழி கிடையாது. அந்த பாடல் அந்த 2 வரிக்கு அப்புறம் அவங்க இந்த லேடி பாடுறாங்கல்ல, அது எல்லாமே இந்தோனேஷிய மொழி. ஆனால் அந்த பாட்டு தொடக்கத்தில் ஒரு 2 வரி வருது பாருங்கள், அது வந்து இந்தோனேஷிய மொழி கிடையாது. அது வந்து தாய்லாந்தில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய 2 வரிகள். சரி, அதை தாய்லாந்தில் எங்கே பயன்படுத்துகிறாங்க, எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, அதோட பொருள் என்ன அப்படின்னு நாம் தேடி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச தாய்லாந்து நண்பர்கள் வட்டாரத்தில் அந்த 2 வரிகளை மட்டும் அனுப்பிச்சு கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இப்போ உள்ளது இல்லை, இது வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து தாய்லாந்தில் நிறைய விடயங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் காமெடி ஷோலாம் இருக்குல்ல, டிவியில் வந்து காமெடி ஷோ இருக்குல்ல, அந்த மாதிரி தாய்லாந்தில் வந்து டிவிகளில் காமெடி ஷோ இருக்குது, சிரிப்பு நிகழ்ச்சி. அந்த சிரிப்பு நிகழ்ச்சிக்கு ஒரு சிரிப்பு நடிகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 2 வரியை எடுத்து பயன்படுத்தியிருக்காரு. அப்போது எப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் தாய்லாந்தில் நடந்திருக்கு. 2 வரிகளை பயன்படுத்தி காமெடி ஷோ பண்ணியிருந்திருக்காங்க. அதை வச்சு இப்போ கூட ரீசெண்டாக போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நிறையா காமெடி நிகழ்ச்சிகளில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. சரி, தாய்லாந்தில் இந்த அந்த 2 வரிகள் முதல்ல இருக்குல்ல, அண்ணனை பாத்தியா, அப்பாவை கேட்டியா, கூட்னு வருது இல்லை. சரி, இதை எதுக்கு தாய்லாந்தில் பயன்படுத்துகிறாங்க? ஸோ முதல்ல நம்ம அதுக்கான பொருளை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த 2 நிமிட காணொலியை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அந்த காமெடி நிகழ்ச்சியோட 2 நிமிடம் இதில் நான் போடுறேன், பாருங்கள். Ta xuồng đi lặn về lên lũng tai vậy nghe nữa mấy sầm luôn Ananta pachaye apati the the na apatiya apati the the ku apati ho apati ku Sila boy Sila boy Sila boy อะไร เสร็จแล้วก็ปล่อยซิจะถือไว้ทำไมล่ะเอากระซอเซโมเอากระซอเซโมเอากระสานเสกมา เอาข้าวสารเอาข้าวสารที่เสกเขาจ่ายไม่ใช่เอาข้าวสารเซโมเอาข้าวสารเซโมใครจะฟังรู้เรื่องเนี่ยโอ้จะดุทำไมเนี่ยอะไรของมึงเนี่ยเอาไปโอ้มานันตปัจชัยเยอปฏิเทเทนาอปัตติยาอปฏิเทเทอปัตติโทอปฏิกุดசரி, இப்போ வந்து நீங்கள் அந்த காமெடி சீனை வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது தாங்க ஒரிஜினலாக இந்த தாய்லாந்து சிரிப்பு நிகழ்ச்சியில் பயன்படுத்தின அந்த 2 வரிகள், அண்ணனை பாத்தியான்னு சொல்லிட்டு. சரி, இதை தாய்லாந்தில் இந்த காமெடி நிகழ்ச்சிக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி இந்த 2 வரிகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நான் இன்னும் விசாரித்து பார்த்தேன். தெரிஞ்ச நட்பு வட்டாரங்கள்கிட்ட ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்டால் கூட தவறான தகவல் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4-5 பேருக்கு அனுப்பிச்சி கேட்டேன். எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களா இல்லை வேறு மாதிரி சொல்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக. அந்த 2 வரிகள் வந்து தாய்லாந்தில் இருக்கக்கூடிய புத்த துறவிகள், அதாவது மாங்க்னு சொல்லுவோம்ல, புத்த துறவிகள் வந்து இறுதிச்சடங்கு, இப்போ தாய்லாந்தில் வந்து இறந்து போகிறவங்களுக்கு இறுதிச்சடங்கு, புத்த மதத்து முறைப்படி இறுதிச்சடங்கு செய்வாங்கள்ல, அந்த இறுதிச்சடங்கின் போது இந்த புத்த மாங்குகள் வந்து பயன்படுத்தக்கூடிய
அந்த 2 வரிகளை தான் இந்த சிரிப்பு நடிகர் எடுத்து டிவி நிகழ்ச்சியில் பயன்படுத்தியிருக்காரு. அதை பார்த்த இந்தோனேஷியா பாடகர் அந்த பாடகிகள் இந்தோனேஷியாவில் இருக்க அந்த ஸ்டேஜில் பண்ணுறாங்கல்ல, அந்த ஸ்டேஜ் சிங்கிங் ப்ரோக்ராம், அதில் இருக்கக்கூடியவங்க இந்த 2 வரிகளை அவங்க பாட்டுக்கு முன்னாடி சேர்த்து அது அங்கே ரொம்ப வைரலாக இருந்திருக்கு. அதுதான் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், தாய்லாந்தில் ஃபினரல் அதாவது இறுதிச் சடங்கில் புத்த மாங்குகள் பயன்படுத்தின 2 வரிகள். அது வந்து தாய்லாந்து காமெடி ஷோவுக்கு போய் அந்த காமெடி ஷோவில் வந்து இந்தோனேஷியா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் சாங்கில் ஆட் பண்ணி இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இதுதாங்க உண்மையான ஹிஸ்ட்ரி. ஸோ இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து பகிருங்க. ஏன்னா நிறையா பேர் மண்டையை குழப்பிக்கிட்டு எனக்கே இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி, ப்ரோ இது என்னன்னு சொல்லுங்கள், இது இதுக்கு என்ன மீனிங்னு கேட்குறாங்க, இது எந்த நாட்டிலேருந்து முதல்ல இந்த பாட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மீனிங் என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அவங்ககிட்ட. சரி, இறுதிச் சடங்கில் வந்து இந்த 2 வரிகளை பயன்படுத்தினாலும் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு பொருளெல்லாம் தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த புத்த துறவிகள் பயன்படுத்துகிற அந்த 2 வரிகள் பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, பாலி, அதாவது இப்போ தமிழ் பழமையான மொழிகள்னு பார்த்தா தமிழ், பிராகிருதம், பாலிலாம் இருக்குல்ல தெற்காசியாவில். இப்போ அதில் வந்து பாலி மொழியாக இருக்கலாம். அது பாலின்னு 100% அவங்க சொல்லலை. எல்லாத்தையுமே கேட்டதுக்கு ஒருவேளை பாலியாக இருக்கலாம். ஏன்னா புத்த மாங்குகள் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா பாலி, பிராகிருதம், தமிழ் பயன்படுத்துகிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு தாய்லாந்து மன்னரோட முடிசீட்டு விழாவுக்கு நம்ம திருவம்பாவை, இவங்க வந்து திருவம்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருவம்பாவையை இவங்க வேறு மாதிரி உச்சரிப்பாங்க, ஆனால் பொருள் எல்லாம் ஒன்று தான். ஸோ அதனால் பாலி மொழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல, யாருக்குமே தெரியல அது. ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு பாலி மொழியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதோட உச்சரிப்பு, அந்த நம்ம ஓசையை கேட்கும்போது அண்ணனை பார்த்தியா அப்பாவை கேட்டியா அப்படிங்கிறத கரெக்டாக பொருந்துது. ஆனால் அதுதான் உண்மையான பொருளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஒருவேளை புத்த மாங்குகளை நம்ம போய் நேரில் சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் இறுதிச் சடங்கில் இந்த 2 வரிகளை சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு அவங்களுக்கு இந்த 2 வரிகள் உண்மையில் எந்த மொழியிலேருந்து வந்திருக்கு, அதோட பொருள் என்ன, எதுக்காக இறுதிச் சடங்கில் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தெரிஞ்ச ஒரு புத்த மாங்கு, அதுவும் ஆங்கில புலமை இருக்கக்கூடிய ஒரு புத்த மாங்கை நம்ம சந்தித்து கேட்டால் இன்னும் நம்ம வந்து அது எந்த மொழின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் தாய்லாந்தில் ஒரு டிவி நிகழ்ச்சியில் பயன்படுத்திய 2 வரிகள். அந்த டிவி நிகழ்ச்சியில் பயன்படுத்தின அந்த நடிகர் வந்து புத்த மாங்குகள் இறுதிச் சடங்கில் பயன்படுத்தக்கூடிய 2 வரிகளை எடுத்து ஃபன்னியாக, காமெடியாக, அதாவது சிரிப்புக்காக பேய் ஓட்டுறது மாதிரி ஒரு காட்சியை அமைச்சு அந்த காட்சியில் இந்த 2 வரிகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது வந்து இந்தோனேஷியாவுக்கு பரவி இந்தோனேஷியா பாட்டில் வந்து ஒரு அடி மாதிரி 2 வரிகளை பயன்படுத்தி அது வைரலாகி இப்போ வந்து இந்தியா, இப்போ உலகம் ஃபுல்லாக கூட சொல்லலாம், அந்த மாதிரி வைரல் ஆகிட்டுருக்கு. தாய்லாந்தில் உள்ள நான் 5 பேர்கிட்ட கேட்டேன்னு சொன்னல, அவங்ககிட்ட கேட்டேன் எதுக்கு நான் இதை கேட்குறேன்னா, எங்கள் ஊர்லலாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு. அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இது தெரியும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் இந்த அண்ணனை பார்த்தியா அப்பாவை கேட்டியாவோட ஃபுல் ஹிஸ்ட்ரி. இதை விட தெளிவாக யாரும் கருத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டிபேட்டு, தேவையற்ற விவாதங்கள், இது எல்லாத்தையும் இதோட நம்ம முற்றுப்புள்ளி வச்சிடலாம். இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.